வணக்கம். சில நேரங்கள்ல உலக வரைபடத்துல ஒரு சின்ன புள்ளி மாதிரி தெரியிற இடம் கூட பெரிய புவிசார் அரசியல் புயல்களையே உருவாக்க முடியும். அப்படிதான் இந்திய பெருங்கடல்ல எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிற ஒரு குட்டி தீவு கூட்டம் இன்னைக்கு உலகின் பெரிய வல்லரசுகளையே நேருக்கு நேரா மோத வச்சிருக்கு. வாங்க, இந்த சுவாரஸ்யமான அரசியல் சதுரங்க ஆட்டத்துக்குள்ள போய் என்ன நடக்கிறன்னு பார்க்கலாம். இந்த முழு பிரச்சனைக்கும் இதுதான் தொடக்க புள்ளி. யோசிச்சு பாருங்க, அமெரிக்காவோட முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னோட மிக முக்கியமான கூட்டாளி நாடான பிரிட்டனை பார்த்து ஏன் இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தணும்? வெறும் தீவுகளுக்காகவா இவ்வளவு கோபம்? இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற உண்மையான காரணம் என்ன? அதத்தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். சரி, இந்த சிக்கலான விஷயத்த நாம ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல ட்ரம்போட கோபத்துல ஆரம்பிச்சு அப்புறம் மூழ்கவே முடியாத ஒரு விமானம் தாங்கி கப்பலோட ரகசியம் என்னன்னு பாப்போம். அதுக்கப்புறம் காலனித்துவத்தோட ஆறாத காயங்கள், ஒரு முக்கியமான ஒப்பந்தம், கடைசியா இந்த தீவுகளோட எதிர்காலம் என்னவாக போகுதுங்கிற கேள்வி வரைக்கும் போக போறோம். முதல்ல ட்ரம்போட அந்த கமெண்ட்டுக்கு வருவோம். அது ஏதோ பேச்சளவிலான அவமதிப்பு மட்டும் கிடையாது. அது ஒரு பெரிய புவிசார் அரசியல் மர்மக்கதவை திறக்கிற ஒரு சாவி மாதிரி. இந்த ஒரு கேள்விதான் நம்மளோட இந்த முழு பயணத்துக்கும் அடிப்படை. எங்கேயோ இருக்கிற ஒரு சின்ன தீவு மேல ஒரு முன்னாள் அமெரிக்க அதிபருக்கு ஏன் இவ்ளோ அக்கறை வரணும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் தான் என்ன? அமெரிக்காவோட இந்த பயங்கரமான அக்கறைக்கு ஒரே ஒரு பதில்தான் இருக்கு. அந்த பெயர் டியாகோ கார்ஷியா. இதுதான் அந்த மூழ்கடிக்க முடியாத விமானம் தாங்கி. இதோட இராணுவ முக்கியத்துவம் தான் இந்த கதையோட மையமே. நீங்க மேப்ல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு தெற்கே உலகத்தோட முக்கியமான கடல்வழி பாதைகளுக்கு நடுவுல இந்த தீவுகள் அமைஞ்சிருக்கு. இதுல டியாகோ கார்சியாங்கிற ஒரே ஒரு தீவு அமெரிக்காவோட உலகளாவிய இராணுவ சக்திக்கு ஒரு முக்கியமான அச்சாணியா மாறிடுச்சு. இராணுவத்துல இத ஏன் மூழ்கடிக்க முடியாத விமானம் தாங்கின்னு சொல்றாங்கன்னா, ஒரு போர்க்கப்பல எதிரிகள் தாக்கி அழிக்க முடியும். ஆனா இந்த தீவு, இது ஒரு நிரந்தரமான அசைக்க முடியாத கோட்டை. இங்கிருந்து அமெரிக்கா தன்னோட இராணுவ பலத்தை உலகம் முழுக்க பரப்ப முடியும். ஆப்கானிஸ்தான் போர்ல குண்டுவீச்சு விமானங்கள் கிளம்புனது இங்கிருந்து தான். ஈரானை கண்காணிக்கவும் மத்திய கிழக்குல தன்னோட ஆதிக்கத்தை நிலைநிறுத்தவும் அமெரிக்காவுக்கு இந்த தளம் ரொம்பவே உதவுது. சுருக்கமா சொல்லணும்னா, இந்திய பெருங்கடல்ல அமெரிக்காவோட கண்ணும் காதும் இதுதான். ஆனா இந்த பிரச்சனை இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சதில்ல. இதோட வேர் ரொம்ப ஆழமா காலனித்துவ காலத்துக்கே போகுது. இந்த தீவுகளோட சோகமான வரலாற்றை புரிஞ்சுக்கிட்டாதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமைய நாம முழுசா புரிஞ்சுக்க முடியும். இந்த கதை 1814ல தொடங்குது. அப்போ இந்த தீவுகள் பிரிட்டிஷ் மொரீஷியஸோட ஒரு பகுதியா இருந்துச்சு. ஆனா 1965ல மொரீஷியஸ்க்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி பிரிட்டன் தந்திரமா இந்த தீவுகளை மட்டும் தனியா பிரிச்சு தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு அங்க பல தலைமுறையா வாழ்ந்த மக்கள் அவங்களோட சொந்த மண்ணுல இருந்தே கட்டாயப்படுத்தி வெளியேற்றப்பட்டாங்க. பல வருஷங்களுக்கு பிறகு 2019ல சர்வதேச நீதிமன்றமே பிரிட்டன் செஞ்சது தப்புன்னு தீர்ப்பு சொல்லுச்சு. இது ஒரு நாட்டோட கதை மட்டும் இல்ல, சொந்த மண்ணை இழந்த மக்களோட வழிக. இந்த வரலாற்று அநீதியை சரி செய்ய பிரிட்டனும் மொரிஷஸும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தாங்க. அப்படா பிரச்சனை தீர்ந்ததுன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா இந்த தீர்வு தான் அமெரிக்காவோட கோபத்தை கிளறி விட்டு ஒரு புது புயலையே உருவாக்குச்சு. இந்த ஒப்பந்தம் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரு நல்ல சமரசமா தெரிஞ்சது. மொரிஷியஸ்க்கு அவங்களோட இறையாண்மை திரும்ப கிடைச்சிடும். அதே நேரம் அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் அவங்களோட இராணுவ தளம் தொடர்ந்து செயல்படும். இது ரெண்டு தரப்புக்குமே ஒரு வெற்றி மாதிரி தான் பார்க்கப்பட்டது. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னன்னா,
99 வருஷம். இது ஏதோ 10-20 வருஷம் ஒப்பந்தம் இல்ல. கிட்டத்தட்ட ஒரு முழு நூற்றாண்டுக்கான ஒப்பந்தம். அதாவது நம்மள பல பேர் உயிரோட இல்லாத காலத்திலயும் இந்த ராணுவ தளம் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும். இதன் மூலமா மேற்குலகம் தங்களோட ராணுவ பிடிய அடுத்த தலைமுறைக்கு உறுதி செய்ய நினைச்சது. இது வெறும் பிரிட்டன், மொரிஷியஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. இந்திய பெருங்கடல்ல ஆதிக்கம் செலுத்த நினைக்கிற ஒவ்வொரு பெரிய வல்லரசும், அதாவது அமெரிக்கா, சீனா, இந்தியான்னு எல்லாரும் இந்த ஆட்டத்தை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஒப்பீடு பிரச்சனையோட 2 பக்கத்தையும் தெளிவா காட்டுது. ஒரு பக்கம் அமெரிக்காவும் பிரிட்டனும் உலக பாதுகாப்புக்கு நாங்க இங்க இருக்கிறது அவசியம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மொரிஷியஸும் சர்வதேச சட்டமும் இதை எங்க உரிமை, எங்க இறையாண்மைன்னு சொல்றாங்க. இந்த பாதுகாப்புக்கும் இறையாண்மைக்கும் இடையில நடக்கிற போட்டி தான் இது. அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் இருக்கிற மிகப்பெரிய பயம் என்னன்னா, அவங்க இந்த இடத்த விட்டு வெளியே போனா அந்த இடத்துக்குள்ள சீனா வந்துடுங்கிறது தான். அந்த வெற்றிடத்தை சீனா தனக்கு சாதகமா பயன்படுத்தி கொள்ளும்னு அவங்க உறுதியா நம்புறாங்க. சீனா ஒரு திட்டம் வச்சிருக்கு. அதுக்கு பேரு தான் முத்து மாலை வியூகம். பாகிஸ்தானோட குவாதர் துறைமுகம், இலங்கையோட ஹம்மந்தோட்டை துறைமுகம்னு இந்தியாவை சுத்தி ஒரு முத்து மாலை மாதிரி சீனாவோட கட்டுப்பாட்டுல துறைமுகங்கள் உருவாகிட்டு வருது. இந்த மாலையில டியாகோ கார்சியாவும் ஒரு புது முத்தா சேர்ந்துடுமோங்கிறது தான் அமெரிக்காவோட அச்சம். இந்த மொத்த ஆட்டத்திலயும் இந்தியாவோட நிலைமை தான் ரொம்பவே தர்ம சங்கடமானது. ஒரு பக்கம் பக்கத்து நாடான மொரீஷியஸோட இறையாண்மையை ஆதரிக்கணும். ஆனா இன்னொரு பக்கம் அமெரிக்கா வெளியே போறதால உருவாகிற வெற்றிடத்தை சீனா நிரப்பிட்டா அது இந்தியாவோட பாதுகாப்புக்கு நேரடி அச்சுறுத்தலா மாறிடும். இது 2 பக்கமும் இக்கட்டான ஒரு நிலைமை. சரி, இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இவ்ளோ சிக்கல்களுக்கு நடுவுல இந்த தீவுகளோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இன்னமும் தொங்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு நிலைமை என்னன்னா, அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக ரெடியாக இருக்கு. ஆனா அரசியல் காரணங்களால அது பிரிட்டன் பார்லிமெண்ட்ல முடங்கி கிடக்குது. அதனால அதோட எதிர்காலம் என்னன்னு யாருக்கும் தெரியல. ட்ரம்ப் மாதிரி ஆட்கள் பேசுறது வெறும் வார்த்தைகள் இல்ல, அது ஒரு சக்தி வாய்ந்த அழுத்தம். இந்த அமெரிக்க அழுத்தம்தான் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற முடியாம பிரிட்டனை தடுக்குதுங்கிறது ஒரு வெளிப்படையான ரகசியம். இறுதியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான்: ஒரு நாட்டோட இறையாண்மை உரிமையா, இல்ல ஒரு வல்லரசோட பாதுகாப்பு நலன்களா? எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்? இந்த சின்ன தீவுகளோட எதிர்காலம் இந்த பெரிய கேள்விக்கு உலகத்துக்கே ஒரு பதிலா அமையலாம்.